அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த திருப்பணிக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தின் ஒவ்வொரு மக்களுக்கும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஆகும். அருமையானவர்களே, இந்த நாளிலே கிறிஸ்துமஸை குறித்த ஒரு நல்ல செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கிறிஸ்துமஸ் என்பது உண்மையாகவே அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிகழ்வாகும், நிகழ்ச்சியாகும். கிறிஸ்தவர்களுக்கு இது முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது, பண்டிகையாக கருதப்படுகிறது. கிறிஸ்துமஸ் சம்பவங்களை மத்தேயு, லூக்காவிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே பயப்படாதே என்கிற வார்த்தையானது பல முறை வருகிறது. ஆண்டவராகிய இயேசுவானவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம் சொல்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாகும். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்கிற கேள்வி முக்கியமான ஒரு கேள்வியாகும். ஆனால் அந்த கேள்விக்கு என்ன பதில் என்பதை நாம் திருமறையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தில் வாசிப்பீர்கள் என்றால், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை அவர்கள் துதித்தார்கள், தேவதூதர்கள் துதித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நற்செய்தியிலே மிகுந்த சந்தோஷத்தோடு கூடுகிற பாடல் இப்படியாக அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே பயப்படாதே என்கிற வார்த்தையானது அடிக்கடி ஆண்டவருடைய பிறப்பின் சம்பவங்களோடு வருகிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20 நீங்கள் வாசித்தால் அங்கே யோசேப்பை பார்த்து அங்கே பயப்படாதே, ஐயப்படாதே என்று தமிழில் வருகிறது, ஆங்கிலத்திலே பயப்படாதே என்று வருகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்திலே சகரியாவை பார்த்து தேவதூதன் பயப்படாதே என்று சொல்கிறார். அங்கே லூக்கா 1ஆம் அதிகாரம் 30லே மரியாளை பார்த்து பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்திலே மேய்ப்பர்களை நோக்கி பயப்படாதே என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆகவே 4 தடவை பயப்படாதே என்கிற வார்த்தையானது நற்செய்தி நூலிலே வருகிறது. பயம் நம்மிலே உண்டு, பெயரிடப்படாத பயங்கள் உண்டு, அதே சமயத்திலே காரணமில்லாத பயங்களும் உண்டு. பயப்படாதே என்கிற வார்த்தையானது ஏன் சொல்லப்படுகிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய மெய்யான செய்திக்கு அங்கே அடிப்படை காரணங்களை நான் விளக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் பிறப்பு தேவனுடைய அங்கே நோக்கத்தை அது நிறைவேற்றுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உண்மையாகவே மத்தேயு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 20லிருந்து 21 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். யூதர்களுடைய திருமண காரியங்கள் வித்தியாசமானது. முதலாவது மணமகன் மணமகள் இருவரை கண்டுபிடித்து அவர்களை நிச்சயத்திலே இணைப்பார்கள். நிச்சயம் செய்யப்பட்ட பிற்பாடு கணவன் மனைவியாக அவர்கள் கருதப்படுவார்கள். ஆனால் அந்த மணப்பெண்ணானவள் பெற்றோரோடு தங்கியிருக்க வேண்டும். அந்த 1 ஆண்டு காலத்திலே அவள் ஒழுக்க கேடாக அவள் மாறிவிட்டாள் என்று சொன்னால் அவளை விலக்கி வைப்பார்கள் அல்லது அவளை கல்லெறிந்து கொலை செய்வார்கள். இப்படிப்பட்ட அந்த நிச்சய காலத்தில் தான் மரியாள் கற்பந்தரித்தாள் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையில்தான் ஐயப்படுகிறான் அருமையான யோசேப்பு என்பவன். அந்த சமயத்தில் தான் கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தோன்றி சொல்கிறார், ஐயப்படாதே, இந்த குழந்தையானது அது உன்னதத்தின் அங்கே தேவ திட்டத்தினாலே நிறைவேற்றப்பட்டது என்று சொல்கிறார்.
அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன? உண்மையாகவே ஆண்டவருடைய பிறப்பு என்பது தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு காரியமாகும். தேவனுடைய நோக்கமானது இங்கே யோசேப்புக்கு அங்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவேதான் உண்மையாகவே வேத வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் C.H. ஸ்பெர்ஜன் என்று ஒருவர் சொல்கிறார், கிறிஸ்துவே உலகத்திற்கும் சரீரத்தின் நன்மைக்கும் அவர் காரணராயிருக்கிறார். பிறப்புக்கு முன்பும் பிறப்புக்கு பின்புமே அவர் முக்கியமானவர் என்று சொல்கிறார். அதே சமயத்தில் எமி கார்மைக்கல் அம்மையார் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? கிறிஸ்துவனுடைய பிறப்பின் முன்னணியிலே அங்கு சிலுவையின் சாயல் தெரிகிறது என்று சொல்கிறார். மத்தேயு 20:28 பாருங்கள். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படிக்கு வராதபடி ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 19:10 பார்த்தால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். யோவான் நற்செய்தி நூல் 3:17 வாசித்து பாருங்கள். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. உலகத்தின் மக்களையும் மனுமக்களை ரட்சிக்கும்படியாக அந்த நோக்கத்துக்காகத்தான் கிறிஸ்து இயேசுவானவர் பிறந்தார். அங்கே 1 தீமோத்தேயு புத்தகம் 1:15 வாசித்து பாருங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று பவுல் எழுதுகிறார். ஆகவே தேவனுடைய நோக்கம் என்ன? மனுமக்களை மீட்பதற்காக கிறிஸ்து வந்தார். ஆகவே கிறிஸ்துவின் பிறப்பினுடைய மெய்யான செய்தி என்ன? தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வந்தார். இரண்டாவதாக கிறிஸ்துவின் பிறப்பினுடைய இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் பிறப்பினுடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாகவே அவர் வந்தார். லூக்கா 1:29 வரை வாசித்து பாருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அங்கு நிறைவேறுகிறது. மேசியாவை குறித்த அங்கே வாக்குத்தத்தமானது கிறிஸ்துவின் பிறப்பிலே அது நிறைவேறிவிடுகிறது. லூக்கா 1:31 வாசித்து பாருங்கள். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 1:32 வாசித்தால் அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதே லூக்கா 1:33 வாசித்தால் அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. ஆதியாகமம் 3:15 வாசித்தால் ஸ்திரீயின் வித்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மேசியா வருவார், அனுப்பப்படுவார், அவர் மூலமாகத்தான் மீட்பு உண்டு என்பது தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஏசாயா 7:14 பாருங்கள். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்படுகிறது. ஆகவே என்ன அர்த்தம் என்று சொன்னால், தேவனுடைய நோக்கம் நிறைவேறுகிறது தான் கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி என்று சொன்னேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற அந்த நிலைதான் கிறிஸ்துவின் பிறப்பு. அதை கொண்டாடுகிற ஒரு பண்டிகையாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது என்று பொருள். அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்தை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய பிறப்பினுடைய செய்தி என்ன? தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றினார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாக அவருடைய பிறப்பு காணப்படுகிறது. மூன்றாவதாக கிறிஸ்துவின் பிறப்பினுடைய செய்தி என்ன? ஆண்டவரின் பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதுதான் அந்த கிறிஸ்மஸினுடைய செய்தியினுடைய உண்மையான நிலையாகும். கிறிஸ்து பிறந்ததினாலே தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். லூக்கா நற்செய்தி நூல் 2:9-14 வரை வாசித்து பாருங்கள். மேய்ப்பர்களை தூதர்கள் சந்திக்கிறார்கள். அங்கே லூக்கா 2:10-11 வாசித்தால், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆகவே தூதனை கண்ட மேய்ப்பர்கள் பயந்தார்கள். ஏனென்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பு ஏற்படுமோ என்று கலங்கினார்கள். அவர்களுக்கு நற்செய்தி அளிக்கப்பட்டது. இம்மானுவேல் என்று சொன்னால் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருளாகும். நம்முடைய பரத்தில் இருக்கிற தேவன் மனுமக்களோடு வாசம் பண்ணுகிற அந்த பிரசனத்தை வெளிப்படுத்துகிறதான் கிறிஸ்துவி பிறப்பினுடைய உண்மையான செய்தியினுடைய 3வது குறிப்பாகும். ஏசாயா 41:10 வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே தம் ஜனத்தோடு ஆண்டவர் இருப்பேன் என்று சொன்னார். மத்தேயு 18:20 சொல்கிறார், 2 பேராவது 3 பேராவது அவருடைய நாமத்திலே கூடியிருக்கும் பொழுது அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று சொல்கிறார், இருப்பேன் என்று சொல்கிறார். மத்தேயு 28:20 வாசித்தால், இதோ உலகத்தின் முடிவிருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். லூக்கா 23:13 வாசித்தால், இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று அந்த மனந்திரும்பின கள்ளனுக்கு ஆண்டவராகிய இரட்சகர் சொல்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 14:3 வாசித்தால், நான் போய் உங்களுக்காக ஒரு தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படியாக நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். 1 தெசலோனிக்கர் 4:17 வாசித்தால், இவ்விதமாய் நாம் எல்லாரும் கர்த்தரோடு இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தியினுடைய முதல் குறிப்பு என்ன? தேவனுடைய நோக்கம் நிறைவேறியது, காட்ஸ் பர்பஸ் நிறைவேறுது. 2வதாக கிறிஸ்துமஸுடைய அந்த செய்தியினுடைய 2வது குறிப்பு என்ன? தேவனுடைய வாக்கு தத்தம் அவரிலே நிறைவேறியது. 3வதாக உண்மையாகவே கிறிஸ்துமஸுடைய உண்மையான அந்த செய்தியினுடைய தன்மை என? ஆண்டவராகிய இயேசுவினுடைய பிரசன்னம் அவரோடு கூட இருக்கிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். 3 குறிப்புகளை உங்கள் முன்னாலே வைத்தேன். தேவனுடைய நோக்கம், 2வது தேவனுடைய வாக்குத்தத்தம், 3வது தேவனுடைய பிரசன்னம் என்பது. கடவுள் என்று சொன்னால் கடந்து நிற்கிறவர். அந்த கடந்து நிற்கிறவர், யாராலும் தொட முடியாதவர், யாராலும் சந்திக்க முடியாத அந்த தெய்வம் மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக இம்மானுவேலராக அவர் வெளிப்பட்டார். இந்த பூமியிலே 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார், மடிந்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். பிறகு பரத்துக்கு ஏறினார். பரத்துக்கு ஏறின பிற்பாடு தன்னுடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நமக்கு தந்தருளினார். ஆகவே திரியேக தேவனுடைய அந்த பிரசன்னம் கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். கிறிஸ்து பிறந்ததினாலே தேவனுடைய நோக்கம் நிறைவேறியது. ஆதியாமத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஏதேன் தோட்டத்திலே முதல் ஆதாம் அங்கு பாவம் செய்தார். பாவம் செய்தவருடைய விளைவு என்ன? தேவனுக்கும் மனிதனுக்கு இடையிலே ஒரு பிளவு அல்லது பிரிவினை ஏற்பட்டது. அந்த பிளவு பிரிவினையை அதை சரி பண்ணுவதற்காகத்தான் அந்த ஏதேன் தோட்டத்திலே அங்கே மனுகுலத்திற்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்கும் பொழுதும், அதே சமயத்திலே சர்ப்பத்துக்கு அங்கே தண்டனை கொடுக்கும் போதும் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் என்று சொன்னால், உண்மையாகவே தேவனாகிய கர்த்தருடைய அந்த மீட்பு அங்கு சொல்லப்பட்டது. ஸ்திரீயின் வித்தின் மூலமாக சாத்தானின் தலை அங்கு நசுக்கப்படும் என்பதை அவர் தீர்க்கதரிசனமாக அங்கு சொல்லப்பட்டது. அதனுடைய விளைவு என்ன? ஏற்ற காலத்திலே, ஏற்ற சமயத்திலே அங்கே பிதாவின் ஒரே குமாரனாகிய இயேசுவானவர் இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் பிறந்ததினாலே தேவனுடைய நோக்கம் நிறைவேறியது. அவர் பிறக்கவில்லை என்றால் தேவனோடு மனிதனோடு அந்த உடைந்து போன உறவு சரி பண்ண முடியாது, அல்லது அதை சீராக்க முடியாது. கிறிஸ்து வந்ததினால்தான் ஒப்புரவாக்கிற அந்த ஊழியத்தை தந்தார், ஒப்புரவாக்கிற உபதேசத்தை தந்தார், ஒப்புரவாக்கிற அந்த பணியை சிலுவையிலே தான் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாய், தியாக பலியின் மூலமாக அதை நிறைவேற்றி கொடுத்தார். ஆகவே தான் நான் சொல்கிறேன், கிறிஸ்துவின் பிறப்பு தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றியது.
கிறிஸ்து மாத்திரம் பிறக்கவில்லை என்றால் மீட்பு இல்லை, பாவத்தின் மேலே விடுதலை இல்லை, ஒருவேளை பாவ மன்னிப்பு இல்லை, பாவ அதிகாரத்தை நம்மால் ஜெயிக்க முடியாது. அதே சமயத்தில் நரக ஆக்கினிலிருந்து நாம் விடுதலை பெற முடியாது. கிறிஸ்து பிறக்கவில்லை என்றால் சாத்தானுக்கும் அல்லது அவனுடைய அடிமைத்தனத்துக்குத்தான் நாம் அடிமையாக இருப்போம். கிறிஸ்து வந்ததினாலே என்னையும் உங்களையும் விடுவிக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வந்தார். ஆகவே கிறிஸ்துவின் மூலமாகத்தான் எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறி இருக்கிறது. கிறிஸ்துவின் மூலமாகத்தான் எல்லா வாக்குத்தத்தம் நிறைவேறி ஒவ்வொன்றாக அது மீட்பாக அது காணப்படுகிறது. 66 புஸ்தகங்களிலே வேதாமத்திலே வாசிப்பீர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொரு புஸ்தகத்திலும் அங்கு கிறிஸ்து அங்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே கிறிஸ்துவின் மூலமாய் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து அவர் பிறந்ததிலிருந்து ஒவ்வொன்றாக அது நிறைவேற தொடங்கியது. ஆகவேதான் 3 காரியங்களிலே 2 சொன்னேன். முதல் காரியம் என்ன? கிறிஸ்துவின் பிறப்பு தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவினுடைய பிறப்பு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறது. கிறிஸ்துவின் பிறப்பு என்ன? தேவனுடைய பிரசன்னத்தை நமக்கு கொண்டு வருகிறது. வானத்தில் இருக்கிற தேவ பிரசனம், பரலோகத்தில் இருக்கிற தேவ பிரசனம், தேவதூதர்கள் மத்தியில் இருக்கிற அந்த தேவ பிரசனமானது பூமியிலே அங்கே உலாவத் தொடங்கியது. அதே சமயத்திலே மனிதர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ண தொடங்கினார். மனிதனுடைய உள்ளங்களிலே அவர் வாசம் பண்ண தொடங்கினார். இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்திக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நாம் ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை குறித்து நாம் சிந்திக்கும் போதெல்லாம் கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை நாம் இன்று வரை உணர்ந்து வருகிறோம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிற ஆண்டவர் என்பதற்கு வெளிப்படையான ஒரு அடையாளம் என்ன? அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னத்தின் தன்மை. ஆகவேதான் இம்மானுவேலராக நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராக அவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய அந்த சூழ்நிலையை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவேதான் இந்த கிறிஸ்துமஸிலே இந்த 3 காரியங்களையும் நீங்கள் சிந்திக்கிறீர்களா? தேவனுடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார் என்பதை நம்புகிறீர்களா? அல்லது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவிலே நிறைவேறி முடிந்தது என்பதை உணர்ந்து அதை விசுவாசித்து நன்றி செலுத்துகிறீர்களா? அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஜீவிப்பீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அலசி பார்ப்பீர்கள் என்றால், உங்களுடைய ஜீவியத்தை புரிந்து கொள்வீர்கள் என்றால் தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்விலே இருக்கிறதா என்பதை உணர்ந்து கொண்டீர்களா? கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக தேவனுடைய பிரசன்னமானது இலவசமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி அப்பா பிதா என்று சொல்லக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் நிலைமையை பெற்றோம். தேவனிடத்திலே அவரிடத்திலே நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஒரு கிருபையை பெற்றோம். நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்ளக்கூடிய நிலையை பெற்றோம். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த 3 காரியங்களை சிந்தித்திருக்கிறீர்களா? தேவனுடைய நோக்கம், 2வது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல், 3வதாக தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டது. இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. இந்த 3ஐயும் நீங்கள் உணரவில்லை என்றால், அதை நம்பவில்லை என்றால், அதை விசுவாசிக்கவில்லை என்றால், அதை அனுபவிக்கவில்லை என்றால் அந்த கிறிஸ்துமஸ் ஆனது ஒரு அர்த்தமில்லாத ஒரு கிறிஸ்துமஸாக மாறிவிடும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே தான் அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த பண்டிகை நாளிலே கிறிஸ்துவின் நோக்கம் உங்களிலே நிறைவேறியிருக்கிறதா? அதே சமயத்திலே கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்களை நீங்கள் உரிமை கொண்டாடி அதை ருசித்து அனுபவித்து வருகிறீர்களா? அல்லது கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நீங்கள் உணர்கிறீர்களா? அநேக நண்பர்களோடு நான் பேசும்போது அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? ஒரு காலத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் இருந்தது. ஒரு காலத்தில் நான் ஊழியம் செய்யும்போது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். ஒரு காலத்திலே நான் எங்கே இருந்தாலும் ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்ந்தேன். இன்றைக்கு அது என்னால் உணர முடியவில்லை. இன்றைக்கு நான் வனாந்தரத்திலே கைவிடப்பட்ட ஒரு அனாதை போல இருக்கிறேனே, என்னையா காரணம் என்று கேட்பார்கள். காரணம் என்ன? ஒன்று, நாம் ஆண்டவரை விட்டு விலகி இருப்போம், அல்லது பாவமானது ஆண்டவருக்கு நமக்குள்ள அந்த உறவிலே தடுப்பு சுவராக இருந்திருக்கலாம்,
அதை நாம் கண்டுபிடித்து அறிக்கை செய்து அவரோடு மனம் திரும்புவோமானால் இழந்த பிரசன்னத்தை, இழந்த வல்லமையை, இழந்த கிருபையை அவர் தர வல்லமுள்ளவராயிருக்கிறார். இந்த அருமையான நிகழ்ச்சியின் இறுதியிலே உங்களுக்காக இந்த வேளையிலே ஜெபிக்க போகிறேன். தேவனுடைய நோக்கம் கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேறுகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவருக்குள்ளே நிறைவேறுகிறது. தேவன் இலவசமாக அவருடைய குமார மூலமாய் தந்த தேவ பிரசன்னத்தின் மூலமாய் நாம் அதை பெற்று அனுபவித்து வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை தருவார். நாம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரின் வல்லமை எங்களோடு கூட இருக்கும்படி கெஞ்சுகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே தேவனுடைய நோக்கத்தையும் தேவ பிரசன்னத்தையும் அதே தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். அர்த்தமில்லாத கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடாதபடி எங்கள் வாழ்க்கையிலே உண்மையாகவே தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய வாக்குத்தத்த நிறைவேறுதலையும் தேவ பிரசன்னத்தை அனுபவித்து ஆண்டவரே அதிலே வளர்ந்து செல்லும் மக்களாக எங்களை மாற்றும். இந்த செய்தியை கேட்டு தங்களை அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.